கோட்டீஸ்வரன் அதிமுக மீது இவ்வளவு பிரஷர் இருந்து நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்தும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்களும் 1 கோடிக்கு மேலே வாக்கு வாங்கி இருக்கிறாங்க. அந்த கட்சி மேலே பிடிமானம் இருக்கிற தன்மையை பார்க்க முடியுது. இப்போ அடுத்து ஒரு ரிபல் கிளர்ச்சி மாதிரி திரு சி வி சண்முகம் தரப்பிலிருந்து எம்எல்ஏக்கள் போனாலும் கூட புதிய மாவட்ட செயலாளரை போட்டு கட்சி ஆஃபீஸெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுற தன்மையையும் பார்க்க முடியுது. இப்போ அதிமுக ஒரு அடுத்த கட்டத்துக்கு எங்கே நகர்த்த போறாருன்றது ஒன்று. முதல்ல எம்எல்ஏக்களை பாதுகாக்கணும். வெளிப்படையாக தாவேகா நாங்கள் தான் புதிய அதிமுக அப்படின்னு சொன்னால் அதிமுக அடுத்து என்னவாகும்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்றைக்கி பேசுகிறது முக்கியமான ஒரு கட்சி சம்பந்தமான ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு பிரதான கட்சி 30 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி, ஒரு 50 வருஷ கட்சி அது. அப்போது அதை பார்க்கும்போது உட்கட்சி தேர்தல் இல்லை அதிமுகக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் அந்த மாதிரி எது வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு இடத்துல இபிஎஸ் இருக்கார். இப்போ இதிலே தங்கமணி அவர்கள், வேலுமணி அவர்கள், சி வி சண்முகம்லாம், ஒரு நத்தம் விஸ்வநாதன் எல்லாமே முன்னணி தலைவரெல்லாம் இருந்தவங்க. அவங்களாம் ஒரு பிளான் போட்டு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அதில் தோல்வி. 2 காரணம். ஒன்று, விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட ஆசையை காட்டி நட்டாரத்தில் விட்டுட்டார். ஆமாம், வேற என்ன இருக்கும்? இப்போ தண்ணி எப்படி பள்ளத்தை நோக்கி போவோமோ, அரசியல்வாதிகள் எங்கே பசை இருக்கோ அதை நோக்கி போவாங்க. இது பல வருடங்களாக இது இருக்குது. இப்போ யாருமே மக்களுக்கு உதவி பண்ணியே ஆகணும், தெருவிளக்கு கொடுத்தே ஆகணும், மின்சார தட்டுப்பாட்டை உடனடியாக பூர்த்தி செய்யணும், தெருநாய்க்கெல்லாம் பிடிச்சிடணும், லஞ்ச லாவணியெல்லாம் எங்கேயுமே யாருமே வாங்கக்கூடாது, அப்படியெல்லாம் யாரும் போய் தாவேக்காக்கு சேரல. நமக்கு எதனா நல்லது நடக்கணும், நமக்கு எதனா தேவைகள் இருக்கணும். அரசியல்வாதிகளில் 2 விதங்க. ஒன்று ஆனால் அமைச்சர் தான் ஆவேன், பெரிய பெரிய துறை, பெரிய பெரிய டெண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர். ஒரு சிலர், அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள், ஒரு சிலர் நான் ஏதோ ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் லோக்கலில், நான் ஏதோ ஒரு ஃபேக்ட்ரி நடத்துகிறேன், இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறேன், எனக்கு பிரச்சனை இல்லாமல் லோக்கலில் நான் சுற்றணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க. இதில் இந்த அமைச்சர் ஆகணுன்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தவங்களுக்கு பெரிய சிக்கல். ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எம்எல்ஏ பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஆளுகின்ற அரசோட நான் நெருக்கமாக இருக்கணும், அந்த கட்சியில் போய் இணைச்சிக்கிட்டா எனக்கு போதும், ஆளுங்கட்சியில் இருந்தால் போதும் அப்படின்னு ஒரு சிலர் நிலைப்பாடு. அதாவது அவங்க எடுத்த நிலைப்பாடை நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அதிமுகவை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு எதிரின்றது திமுக. இன்னைக்கு அந்த கட்சிக்கு துரோகம் அப்படின்னு பார்த்தா அது தாவேகா. இன்னைக்கு தேதியில் தாவேகா அதிமுகவை பிளவுபடுத்திருக்கு. 3 விதமாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று, அதிமுக எடப்பாடி பழனிசாமி. இன்னொன்று, அதிமுக நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நட்டாத்தில் நிற்கிறது. சார் பிரியன் சார் சொன்ன மாதிரி திருசங்கோ எத்தனை பேர் கோட்டீஸ்வரன் உங்களுக்கு கிடைச்ச தகவலில் இப்போ நத்தம் விஸ்வநாதனே போகிறாங்கலாம் சொல்கிறாங்க. இதில் எத்தனை பேர் உள்ளுக்கு போகிறாங்க, யார் வெளியில் இருக்க போகிறாங்க? அதாவதுங்க, அமைச்சர் ஆசை என்பது எல்லாருக்கும் கிடையாது. இப்போ அதை ஃபஸ்ட்டு ஒரு 25 பேர் போனாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்துக்கு அதுக்குன்னு பார்த்தா ஒரு 6 பேர் இல்லை 8 பேர் ஆக்கியிருக்கலாம். இப்போது 35 மினிஸ்டர் கிட்ட தான் போட முடியும். அவங்க 33, 34 வந்துட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் அமைச்சர் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாருக்கும் ஓப்பன் ஆகும்னு தெரியாது. நீங்கள் இதுக்கப்புறம் போகிறீங்கன்னா மேபி தாவேக்காவில் ரிசைன் பண்ணிவிட்டு நின்று திருப்பி இடைத்தேர்தல் நின்று மேபி தாவேக்கா எம்எல்ஏவா மக்கள் விரும்பினால் நீங்கள் அதுவும் இருக்கா? ஆமாம், மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? இப்போ டெய்லி ஒரு 15 நாள் கரண்ட்டு கட் ஆகுது, அப்போ போய் திருச்சி கிழக்கில் நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, 15 நாள் கரண்ட்டு கட் ஆகுது. அதாவது மக்கள் என்ன நடந்தாலும் இப்போ விசிலுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு தைரியத்தில் தான் இந்த பேரெல்லாம் போகும். ஏன்னா திரு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா 234 தொகுதியிலையும் நாங்கள் ஜெயிக்க முடியும் எங்களால் அப்படின்னு. கரெக்டு சார், இன்றைக்கி என்ன வேணால் பேசலாம், ஜெயிச்சிட்டிங்க, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, அப்புறம் தொகுதிக்கே போகாமல் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது இன்ஸ்டா அப்படின்றதுனால அவர் சொல்கிறது ஓகே, அது கரெக்டு தான், நம்ம அதை மறுக்கலை. இப்போ திருப்பி எலெக்ஷன் வந்தால் என்ன ஆகும், மக்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுவும் நம்ம ஊரில் மக்கள் புரியாத மாதிரி ஒரு ஓட்டிங் பேட்டர்னே கம்ப்ளீட்டாக இந்த தேர்தல் மாற்றி போட்டிருக்கு. அப்போ ட்ரெடிஷ்னலாக ஒரு ஓட்டு போடுற பேட்டர்ன் ஒன்று இருக்குது, தாவேக்காக்குன்னு ஓட்டு போடுற ஒரு பேட்டர்ன் புதுசாக இருக்குது. ஏன்னா இந்த 35% தாண்டி தாவேக்கா ஆட்சிக்கு வருன்றது கருத்து கணிப்பிலே ரொம்ப கம்மியான பேர் தான் சொன்னாங்க. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னென்னா, அதிமுகவில் இருக்கிற பிரச்சனை இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 நாளில் இது இன்னும் பெருசாக போதா இல்லை முடியுதான்றது எனக்கு தெரிஞ்சு. தாவேக்காவோட மூவை புரிஞ்சுக்க முடியுதா? அவங்க நம்பர்ஸ்னா இப்போ 4 பேர் வந்திருக்காங்க, அது போதுமானதா? அவங்க வெளிப்படையாகவே சொல்கிறாங்க தலைமை மீது அதிருப்தி இருக்குது, எங்களை நோக்கி வராங்க, முதல்வர் மீது நம்பிக்கை வச்சு வராங்கன்னு ஒரு பெரிய ஆஃபர்ன்றது அழைப்புதல் மாதிரி நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் ரொம்ப நெறிய அதை அறமாக அழகாக சொல்கிறீங்க, அது அப்படிலாம் கிடையாது. இதுக்கு பேர் குதிரை பேர அரசியல் தான். 12 நாள் 15 நாளைக்கு முன்னாடி என் சின்னம் வேற, என் வேட்டி வேற, என் கரை வேற, என் கொடி வேற, என் கொள்கை வேற.
15 நாள் கழிச்சு எனக்கு தலைவர் வேறு வேஷ்டி வேறு, அதுக்கு பதிலாக நான் வேஷ்டி கட்டாமல் பேண்ட் பீஜி கலரில் போட்டுக்குவேன், எனக்கு வந்து அன்றைக்கி நான் ரெட்டையிலே பாக்கெட் வச்சுருந்தேன் இப்போ விசில் எடுத்து நான் போட்டுக்குவேன் அப்படின்றதெல்லாம் வந்து அது முழுக்க சந்தர்ப்பவாதம். இதில் வந்து மக்கள் நலன் அது இதெல்லாம் அவங்க சொல்லலாம், இல்லை வந்து திமுக அதிமுக சேர்ற மாதிரி இருந்தால் அதனால வரலாம் அவங்க சொல்லலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட யாருன்னா போய் கேட்குறாங்களா? இல்லை வேற கட்சியிலேருந்து தொண்டர்கள்லாம் வேலை செஞ்சுருப்பாங்க. பாஜகவோட ஓட்டு கூட அதிமுக வெற்றியில் இருக்குது. பாசிச பாஜகன்னு பேசுனீங்க, இப்போ ராஜினாமா பண்ணிட்டு போகிறதுனால டெக்னிக்கலாக அது வந்து கரெக்ட். அதில் வந்து நம்ம வந்து அரசியல் ரீதியாக பார்க்கும்போதும் சரி, சட்டத்துக்கு முன்னாடி வந்து அது சரி. பட் தார்மீக அடிப்படைன்னு வரும்போது அப்போ தாவேக்கா வந்து யார் வந்தாலும் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதில் ஒரு முக்கியமான புள்ளி கோடீஸ்வரன், 2 இபிஎஸ் அவர்களுக்கு இருக்கிறது, ஒன்று எதிரி திமுகன்னு இருக்கிறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி துரோகின்னு சொல்கிறீங்க, தாவேக்கா இருக்கிறாங்க, குறி வச்சுருக்காங்கன்னா அடுத்த அதிமுக என்னவாகும், எதிர்காலம் என்னன்ற ஒரு கேள்வி இருக்கு. 2 பேரையும் எதிர்த்து சண்டை செய்யணும், 2 பேரையும் எதிர்த்து போராட்டம் பண்ணணும், 2 பேரும் எதிர்த்து அரசியல் பண்ணணும். இதை விட முக்கியமாக திருப்பி மக்கள்கிட்ட போகணும். சார் எல்லாருக்குமே வந்து ஒரு கட்சியை உருவாக்குறதும் ஒரு கட்சியை வந்து தோக்கடிக்க வைக்கிறதும் மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் பிரச்சனையை மக்கள் பணியை எந்த அளவுக்கு அவங்க சரிவர செய்கிறாங்களோ அந்த கட்சிக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு வரும், அவ்வளோதான். இதுக்கு வேறு மாற்று வழியோ மாற்று சிந்தனையோ கிடையாது. யார் பெரிய ஆள் யார் ஈகோ, பிரியன் சார் சொன்ன மாதிரி இனிமேல் வந்து நாங்கள் பெரிய ஆள் நீங்கள் பெரிய ஆள் அப்படிலாம் இல்லாமல் தோற்று போனதுக்கப்புறம் என்ன பெரிய ஆள் சின்ன ஆள் எல்லாம் சேர்ந்து நின்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை. அதை ஒரு அடிப்படையாக வச்சு கட்சி இந்த நிலைமைக்கு போகுது. இதுக்கப்புறம் ஏன்னா இப்போ எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டாங்க. ஓகே, விஜய் அவர்கள் என்ன பண்ணார், இப்போ வேலுமணி அவர்களுக்கு என்ன இருக்கும்னா மனசில், ஆனால் விஜய் நம்மளை இப்படி பண்ணிட்டாரு, சிவி சண்முகத்தும் இருக்கும் வீட்டிலலாம் வந்து சால்வ் போட்டார், இன்றைக்கி பேசினாங்களே ஆனால் அமைச்சர் பதவி இல்லைன்ட்டாங்களே அப்படின்றதுலாம் இருக்கும். வேற அவங்க 1000 காரணம் சொல்லலாம். இல்லை அதாவது கண்மூடித்தனமாக நம்பிட்டாங்களா, அவங்கள்ட்ட நம்பர் கிடையாது, கட்சித்தாவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்குது, கூட்டணி கட்சிகளில் நிறைய பேர், இதெல்லாம் தாண்டி நமக்கு கொடுப்பாங்களா, அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லையா? அப்போ சார் அதெல்லாம் யோசிக்காம தானே சார் இப்படி இருக்காங்க. இப்போது 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க, 100% கேரண்டி இருக்கா அவங்க திருப்பி 4 பேரும் அப்படியே ஜெயிக்கிறதுக்குன்னு எனக்கு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஓகே, ஒரு ரிஸ்க் இருக்குது. மேபி 99% அவங்க ஜெயிச்சாலும் 1% ஒரு ஓட்டில் ஒரு அமைச்சர் தோத்த ஊர் இது. இப்போ பார்த்தோம் நம்ம அந்த மாதிரி வந்து மேபி இப்போது ஒரு தொகுதி 2 தொகுதி அப்படின்னா வேற. இப்போ வந்து இன்னும் ஒரு 4-5 பேர் ரிசைன் பண்ணுறாங்க, ஒரு 10 தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது. திமுகவுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகிறாங்க. மேபி இந்த இடத்துல வேட்பாளர், அந்த இடத்துல வேட்பாளர் இல்லை, அவங்களோட பிரச்சார வியூகங்கள். ஏன்னா இன்னைக்கு தாவேக கட்சியோட பலம் என்ன, அதோட பலவீனம் என்னன்றது போன தேர்தலில் தெரியாது, பிடிபடாம இருந்தது, இப்போ தெரியும். அவங்களோட ஏரியா ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு தெரியும். இன்னொன்று, முன்னாடி இருந்த வசீகரம் வந்து இப்போ அந்த அளவுக்கு தாவேக்காக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறையும். என்ன காரணம்னா மக்கள் பிரச்சனைகள் நிறைய வருது. இப்போ இதுல வந்து இது இடைத்தேர்தலா போயிடுச்சுன்னா தாவேக்கா வெற்றி பெற்றுவிடும். இது ஒரு பொது தேர்தல் மாதிரி வருதுன்னா திருப்பி மறுபடியும், ஏன்னா தனியா நின்னப்போ அவங்களுக்கு 108 தான் வந்தது, மெஜாரிட்டி வரல. அதனால அந்த சிக்கல் எல்லாம் இருக்கு. அது எப்படி போகுதுன்னு பார்க்கணும்.